guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம மைக்ராஃப்ட் என்ன பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி நீ என்ன இவ்வளவு குட்டியா இருக்க, பின்னாடி என்ன இவ்வளவு பெருசுடா? எத்த தடி. நான் இவ்வளவு குட்டியா இருக்கேன், அவர் எப்படி இவ்வளவு பெருசா இருக்காரு, என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, இதுக்கு நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். நான் குட்டியா இருக்கனால அவரு பெருசா இருக்காருன்றதுக்கான கேள்விக்கான பதில் வீடியோக்குள்ள தான் இருக்கு. வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேய் நீங்க என்ன பண்றீங்க பின்னாடி? டேய் எங்கடா ஓரா பத்தியா பின்னாடி? ஏய் இன்ட்ரோ எடுக்க வந்தவன்டா நானே. டேய் லூசு, போடா மென்டல், பொடி பண்ணி, போடா எருமை, பொடி சைக்கோ, போடா கிறுக்கு. நான் தாங்க உங்க போந்துட்டி. நம்ம வந்த வேலையை பார்ப்போம். நம்ம எதுக்கு வந்தோம்? அது இல்லாம நம்ம பின்னாடி இருக்க வீடு யார் வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருமையா கட்டிக்கிறான்பா. ஒருத்தர் கால் பண்ணாருங்க. கால் பண்ணி, தலைவரே வீட்டை கட்டிட்ட வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி உள்ள வந்து பார்த்தா அருமையா கட்டிக்கிறான்பா வீடு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ரூனே அப்படிதான் கட்டிருக்காரு. என்னங்க வீட்டுக்கு ஒரு போர்டு கூட போடல? வீரபாகு என்னங்க வீட்டுக்குள்ள ஒரு போர்டு கூட வைக்காம இருக்கீங்க? சரி என் பேர் எழுதி விடுவோம். யார் வீடு கட்டினா நம்ம பேரை தப்பா எழுதினோம். லைட்டா மிஸ்டேக் ஆயிடுச்சு. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பல். என்ன வர சொல்லிட்டு தலைவர் என்ன பண்றாருன்னு தெரியலையே. சித்தப்பு தலைவரே உள்ள என்ன பண்றீங்க? எனக்கு நிறைய சோழி கிடக்கு. வீரபாகு வீரபாகு வெளியே வா. உன்ட்ட ஒரு சோழி வெளியே வா ப்ரோ. என்ன பண்ணுகிறாரு தெரியலையே. தலைவரே வெளியே வாங்க. கதவு வந்து நானா உள்ள வந்துருவேன். வெளியே வராரா பாருங்களா. வெளியே வாப்பா. சும்மா இருந்தவன போன் பண்ணி கூப்பிட்டுட்டு எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு? வாங்க பழகலாம் வாங்க பழகலாம் வாங்க பழகலாம்னு கூப்பிட்டாரு. ஆனா பழகிறதுக்கு ஆளையா காணமே. என்ன பண்றாருன்னு தெரியலையே. தலைவரே தலைவரே அழக்காம் சுத்தி சுத்தி வராங்க. வீட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் என்ன இது வீடு ஃபுல்லா ஏதோ கன்றாவே என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் என்னன்னு கூட தெரியல. இதானது என்னங்க இது? ஏதோ அழகா இருக்கு. ஏதோ குட்டி குட்டி கொண்டு ஏன்னா சோகேஸுக்கு எதனா வச்சிருக்காரா? என்ன இடமா இருக்கும் ஒன்னும் தெரியல. என்ன இது? நான் எங்கடா வந்திருக்கேன்? என்னடா இது குட்டி குட்டியா? நான் அது உள்ள எப்படி வந்தேன்? முடியா ப்ரோ? என்ன ப்ரோ இவ்வளோ ஆயிட்டு இருக்க? தலைவரே எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? எப்படி நான் இது உள்ள இருக்கேன்? கால் பண்ணி வர சொன்னதே உன்னை மாட்டி விடதான்டா. இதை நீ கம்ப்ளீட் பண்ணாதான் நீ வெளியே போக முடியும். ஏனுங்க நான் செவனு போயிட்டு இருந்தவங்க என்னைய தூக்கிட்டு வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்ட்டு எங்க வெளியே விடுங்க என்ன. அதுவும் இல்லாம ஆளை குட்டியாக்கி விட்டு எந்த தண்டி இருக்கிறாரு பாருங்க. ஐயா என்ன வெளியே விடுங்க ஐயா. வெளியே வந்தேன். நேரா பண்ணுவ நேராவே கேக்குறேன். அரே பையா உங்க காலை கையா நினைச்சு கேக்குறேன். தயவு செஞ்சு என்ன வெளியே விடுங்கோ ஐயா. ஐயா வெளியே விடுங்க ஐயா. என்ன வெளியே விடுங்க ஐயா. ஐயா 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 கருணை கொஞ்சம் கருணை காமிங்க. எங்களை கருணை கொலை பண்ணிடு ஐயா. வெளியே விடுவீங்களா விட மாட்டீங்களா? இது உள்ள நான் எப்படி வந்தே தெரியல. வந்து நல்லா மாட்டி விட்டாங்க இவரு. வந்து நின்னா தப்புக்குன்னு பார்த்தா உள்ள வந்து நிக்கிறேன். இது வேலைக்காவது. பேசாம இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுவோம். பாத்துருவோம் இன்னைக்கு. இதெல்லாம் ஒரு சேலஞ்சா? சரி சீக்கிரம் இது எப்படி என்ன பண்றது அப்படின்னு எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் கொடுக்கலையே. என்ன பண்றதுன்ட்டு பேசாம கீழே குச்சி போடுமா இல்லையா ப்ரோ? தப்பு ஒரு பதிலா சொல்லு ப்ரோ. கீழே போடமான்னு தெரியல. இல்ல குடமிளகா மூக்கா ப்ரோ சொல்லு ப்ரோ. இந்த சேலஞ்சை நீ கம்ப்ளீட் பண்ணனா உயிரோட கீழே போகணும். அப்படி நீ கீழே போனா கீழே ஒரு மிஸ்ட்ரி பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸை நீ கண்டுபிடிச்சாதான் அந்த சேலஞ்சை உன்னால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓஹோ கண்டுபிடிக்கிறேன். நேரா கீழே போறேன். அது ஏதோ மேஸ்திரியாமே. அந்த மேஸ்திரியை கண்டுபிடிக்கிறேன். மேஸ்திரியை கண்டுபிடிச்சி இந்த இடத்துல ஏங்க வெறும் ஒரு பிளாக்கா விட்டு வச்சிருக்கீங்க? கரெக்டா படிக்கிட்டு மாரி காட்டலான்னு பார்த்து கேட்கறேன் கேள்வியை இன்னைக்கு. எப்படி சார் நீங்க வாங்க அடிக்கலாம் மாட்டேன் வாங்க. நண்பர்களே நம்மள தூக்கி வந்து எங்கேயா விட்டாங்க. இதுல நான் எங்க இருந்து எங்க போய் கீழே போறேன்னு தெரியல. கீழே போறதுக்குள்ள வழி கூடாம இருக்கணும். வலிக்கு விழுந்தோம் அவ்வளவுதான். கரெக்டா ஜம்ப் பண்ணணும். எதுல ஜம்ப் பண்ணலாம்? இங்கே போவோம். எது பக்கத்துல இருக்கோ அதுல போக வேண்டியதான். கரெக்டா இருக்கும். இதுல வேற நம்ம இந்த பிளாக்ல குடிச்சா கரெக்டா இந்த பிளாக்ல குடிச்சா தான் கரெக்டா இருக்கும். நம்ம பேசாம டர்ட்ல குடிச்சோம் அவ்வளவுதான். லைட்டா அடிப்படும். அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்தா கரெக்டா வந்துரு. அவ்வளவுதான் வந்தாச்சு. இங்க இருந்து இன்னத்துக்கு ஊந்துருப்பாங்க. நானு ஜஸ்ட் மிஸ். கிட்ட வந்தாச்சு நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. கரெக்டா போயிட்டு வந்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துட்டேன். வந்தாச்சு அவ்வளவுதான் நண்பர்களே. கிட்ட வந்துட்டோம். இது என்னது? கீழே ஏதோ தண்ணி மாதிரி இருக்கு. கரெக்டா தண்ணியில குதிச்சு போயிருங்க. கரெக்டா வந்து தண்ணி தண்ணியில குதிச்சிட்டேன். என்னங்க இது தண்ணியில வந்து அடிப்படாதுன்னு பார்த்தா ப்ரோ நீங்க என்ன பண்றீங்க? சும்மா இருந்தவங்க போன் பண்ணி சொரிஞ்சு விட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற ப்ரோ நீ. ஐயா என்ன வெளியே விடுங்க. வெளியே காட்டி வந்தேன். உன் குடமிளகா மூக்கார்த்து முருங்கா சாப்பாடு வச்சிருவோம் ப்ரோ. வெளியே விடு ப்ரோ. என்ன ஐயா நீங்க என்ன விடுற மாதிரி தெரியல. இது ஏதோ மாட்டிக்கிட்டேங்க நண்பர்களே. இது என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. இப்பதான் கஷ்டப்பட்டு குரங்கு மாதிரி தாவி குரங்கு பார்த்தா கூட யாரா இவன் எனக்கே டஃப் கொடுக்குறான்ற அளவுக்கு நினைச்சிருக்கோம். அந்த அளவுக்கு வந்துட்டேன். அந்த அளவுக்கு நினைச்சிருக்கோம். நானே எப்படியோ வந்துட்டு இருக்கிறேன். என்ன ஒண்ணு அவள இங்க பாருங்க ஜாலியா இருக்கு. நான் கூட அடி போடணும்னு நினைச்சேன். ரொம்ப லாங்ல இருந்து வந்தா அடியும் படல ஒண்ணும் பண்ணல. அப்ப இங்க இருந்து ஜம்முன்னு குதிக்க வேண்டியதான். அங்க பாருங்க வந்தாச்சு கிட்ட வந்தாச்சு. இப்போ எந்த தண்ணியில குதிக்கலான்னு பாத்தீங்கன்னா இப்போ இதுல குதி போயிருங்க. 1 2 3 கமா புஷ்டேன். இங்க என்னடா இது? ஏங்க இதெல்லாம் போங்காட்டம் கல்லாட்டாறீங்க. நான் வரல இந்த ஆட்டத்துக்கு ஏமாத்துறாங்க. இது என்னது கதையா இருக்குது? போய் கீழே குச்சா தள்ள குச்சா வரணும்ல. ஏமாத்துறாங்க என்ன? கோவம் எதுக்கு வருது?
நீங்களே சொல்லுங்க நண்பர்களே, நான் மாட்டு செவன் இருந்தா படுத்து தூங்கிட்டு இருந்தவனை கூப்பிட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டா நான் என்ன பண்றது? இங்க பாருங்க, குதிச்சு வந்துட்டு இருக்கிறேன். இதுல எதுல குதிக்கிறதுன்னு தெரியல. பாக்குறதுக்கு எல்லா இடத்துலயும் சுத்தி நிறைய தண்ணி தான் இருக்கு. பேசாம ஏதோ இதுல வேணா எதை குதிலனா இல்ல இங்க பக்கத்துல இடத்துல குச்சி பாத்துருவோம். இது உள்ளாச்சும் போறேன், திரும்பி என்ன எடுத்துன்னு வந்து விட்றாங்க. என்ன இது? ஏதோ வந்துட்டேன். ஆமா வந்துட்டேன். ஆனா இது என்ன இடம்? ஐயா இருக்கிறீங்களா பக்கத்துல? இது என்ன இடம்? ஓ, அந்த இடம் பக்கத்துல. தலைவரே, இதுக்கும் நீங்க தான் காரணமா? இது வெறும் ட்ரெய்லர் தான், அதுக்கப்புறமா ஆட்டமே இருக்கு. சூப்பர் நண்பர்களே, நம்மள முடிச்சு விட்டாங்க. அது லைட்டா இருந்ததுக்கு வெயிட் ஆடி வந்துச்சு. இங்க வெயிட்டா வேற இருக்கு. புரட்டி எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த இடத்துல நெருப்பு குளத்துல விளையாட்டு இருக்காங்க. ஃபுல்லா நெருப்பு, எல்லா பக்கமும் நெருப்பா இருக்குது. இங்க போனா நெருப்பு, அங்க போனா நெருப்பு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. எல்லா பக்கமும் மாட்டி விட்டு கொளுத்தி விட்டாங்க. அது மட்டும் கன்ஃபார்ம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பிளான் போட்டு எங்க இருந்து எங்க குதிச்சா எங்க அடி விடாதுன்றதை மட்டும் பாத்துக்கணும். எங்க நெருப்பு இல்லைன்னு பாக்கணும். இங்க இருந்து கீழே குச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா வந்துட்டேன். இங்க நெருப்பு எதுவுமே இல்ல பக்கத்துல. அதனால அடிப்படும் நினைச்சேன். ஆனா ரொம்ப லென்த்தா இருந்தாலும் அவ்வளவு பெருசா எதுவும் அடிப்பட்ட மாதிரியே தெரியல. நமக்கு ஏதாவது ஃபெதர் ஃபாலிங் இருக்கா? ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இதுல அப்படியே கொஞ்சம் பொறுமையா போவோம். அதுக்கப்புறம் எங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க, அவ்வளவுதான். இது வேற சோல் சென்டர் இருக்கா? இதுல வேற இதுல ஜம்ப் வர ஒழுங்கா பண்ண முடியல. அதனால வேற வந்துட்டேன். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஜம்ப் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தான். எங்க ஒரு தலைவரே எப்ப கீழே விழுவான்னு பாத்துட்டு இருக்கீங்க? நடக்காது ராஜா. என்ன சும்மா கிட்டத்தட்ட சர்ன்னு கீழே வந்துட்டோம். பாக்குறது ஏதோ கஷ்டமா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனா அவ்வளோ கஷ்டமா இருக்க மாதிரி தெரியல. ஈஸியா தான் இருக்குது. என்னங்க இது லாவா கொடுத்துருக்கானுங்க? அடே அதுல தண்ணி கொடுத்தீங்க, லாவா இருக்கு. லாவால ஊந்தா எதுனா ஆகுமா? இல்லைங்க, வேற ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஏதாவது இருக்கா? எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இலே, வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? லாவா எல்லாம் ஊந்து இது பாரு, நிறைய ஓட்டம் இருக்குதுடா. இதெல்லாம் ஐயா தெரியாம உண்டேன். எனக்கு உயிர் வாழணும்னு ஆசையா இருக்குது. என்னை யாராவது காப்பாத்துங்க. ஏதாவது பிரெட் இருந்தா போடுங்க. வேடிக்கை பாக்குறேன் ப்ரோ. ஏதாவது பிரெட் இருந்தா தூக்கி போடு ப்ரோ. என்ன இருங்க, நான் ஏதோ ஒண்ணு பார்த்தேன். ஷாக்காமா. ஓகே. என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சா இல்ல உங்க கண்ணுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. நான் ஒன்னு பார்த்துட்டேன். நான் கரெக்டா காலி ஆகும்போது ஒரு விஷயத்த பார்த்தேன். அதனா டக்குனு முடிஞ்சிச்சு. இப்ப திரும்பி போய் பாக்குறீங்க. கழுத்து அந்த பக்கம் திருப்பி வச்சுன்னு பாத்துக்கிறீங்க. இருங்க, இப்போ கரெக்டா ஒண்ணுமே ஆகல. அட லாங்ல இருந்து குச்சால எதுவும் ஆகாதா? இது தெரியாம போச்சே. சூப்பரே. இதுக்கப்புறம் அப்படியே டமால் கீழே நேரா கூட கீழே குதிக்கலாம் போலுது. வந்துட்டேன். அவ்வளவுதான், வந்தாச்சு. இவ்வளவு ஸ்பீடா வந்துட்டேன் இந்த தடவை. மொத ஸ்டெப் தான் கஷ்டம், மத்ததெல்லாம் ஈஸி. இப்ப பாருங்க. இதான் இவனதான் பார்த்தேன். என்னடா இது ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருந்துச்சு. இது கண்ணாடி மாதிரி இருக்கு. கண்ணாடிக்கு உள்ள ஏதோ தெரியுது. என்னடா இது? அங்க என்ன ஒருத்தர் நிக்கிற? என்ன ப்ரோ அங்கே நீ இருக்கிற? துணிலும் இருப்பேன் துருமிலும் இருப்பேன்ட்டு அங்க பாருங்க. அங்கன்னத்தை வேடிக்கை பார்த்துனுங்கிறாரு. இதான் வழின்னு நினைக்கிறேன். உள்ள போய் பாத்துருவோம். வந்துட்டேன். உள்ள போவோம். இருங்க, வந்துட்டேன். இங்க பாருங்க. இது என்னன்னா அந்த இது மாதிரி அந்த டெலிபோர்ட்லயே வந்து இந்த அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இங்க இருந்து பூந்தாங்க ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு. யாரா நம்ம சுத்துறான்? சுத்தச்சிங்க என்ன இப்ப தூக்கி. இருங்க, மறுபடியும் போய் நின்று பார்ப்போம். இப்ப அப்படியே போயிட்டு தூக்குடா என்ன, தூக்கு சுத்த மாட்டேங்குது. சுத்துறா என்ன தூக்கி சுத்துறோம். சுத்துது. இங்க பாருங்க, சுத்துது போட்டு பயங்கரம். ஜாலியா இருக்கு ப்ரோ. ஐயா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சூப்பரா ஜாலியா விளையாண்டு இருக்கலாம். இந்த மாதிரி கொடுங்க. அடுத்து டமால் இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியல. ஜாலியா சுத்திட்டு இருக்கிறேன் நானு. வேடிக்கை பாருங்க. இப்படியா சுத்தி இருந்தா எப்ப நான் இந்த சேலஞ்ச் முடிக்கிறது? அதனால சுத்துனது போதும். இப்ப நம்ம எப்படி கீழே போறதுன்றத பாப்போம். இவன் வேற ஒருத்தர் சுத்தினே இருக்கான். தள்ளி ஒரு இடத்த பார்க்க விடுறா. கரெக்டா அதுவே தள்ளி விட்டுச்சு. என்னடா இது மறுபடியும் இங்க விட்டா என்ன? ஓஹோ, இதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? நான் என்ன நினைச்சேன், சரி நேரா கீழே போனா கூட பிரச்சனை இல்ல, நமக்கு தான் அடியா விட மாட்டேங்குதுன்னு நினைச்சா இதுல இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சு விட்டுருக்காங்க. நல்லா வச்சாங்க ட்விஸ்ட். நல்ல வேலை இதுக்கு எதுவும் ஆகல. திரும்பி என்னை கூட்டு போய் விடாம ரொம்ப லாங்ல இருந்து விழுந்தா அது திரும்பி எங்க ஏத்தணுமோ அதே இடத்துல நம்மளை இறக்கி விட்டுருது. அதனால நம்ம அந்த வேலையை பார்க்க கூடாது போல. கரெக்டா கொஞ்சமா ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவல் என்ன லெவல்னு தெரியல. எந்த லெவலா இருந்தாலும் இப்ப நான் கரெக்டா வந்துட்டு இருக்கிறேன். இப்ப கீழே போனா எனக்கு எதுவும் ஆகாதுன்ற நம்பிக்கையோட கீழே வந்துட்டேன். அவ்வளவுதான், வந்தாச்சு. என்ன எங்க போறதுன்னு தெரியல. நான் மேல கூட ஏறமுல்ல. சரி, ஒரே வழியா கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரா கீழே குச்சிருவோம். குச்சாச்சு. என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? ஒண்ணுது. பட்டன் இருக்கு. தலைவரே, என்ன பட்டன் இவ்வளவு ஈஸியா வச்சிட்டீங்க? எனக்கு என்னமோ ஏதோ சந்தேகமா தான் இருக்கு. கொடுத்து பாத்துருவோம். வேற எதுவும் தெரியல. எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்கு. என்ன இது? ஏதோ கலகலா இருக்கு. எந்த பக்கம்? வழி இது கிடையாது. இந்த பக்கம்
பக்கம் வழி இருக்கு. ஓ இதான் வழியா? புரிஞ்சு போச்சு. இது என்னன்னா மேஸ் நண்பர்களே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கரெக்டான வழியை கண்டுபிடிக்கணும் போல. அது மட்டும் கன்ஃபார்ம் தெரியுது. ஏன்னா இங்க போனா இங்க ஒரு வழி வருது, அங்க போனா அங்க ஒரு வழி வருது. இப்ப போய் லெஃப்ட், அப்படியே லெஃப்ட், எங்க போலாம்? சரி ஏதாவது ஒரு பக்கம் நம்ம மாட்டு பூத்து போவோம். எந்த வழியில வருதோ எது வருதோ கரெக்ட் அப்படின்ட்டு இவன் தேட முடியுமோ தேட வேண்டியதான். கரெக்டான வழியை கண்ணில் காமிச்சிடுற. கடவுளே காமிச்சிடும். எந்த பக்கம்? ஏய் கிடைச்சிச்சு. ஏணி படிக்கட்டு கிடைச்சிருச்சு நண்பர்களே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேல போறோம். ஆனா இதான் கரெக்டான வழி என்ன தெரியல. கிடைச்சதுன்னு வந்துட்டோம். எது ஏணி? வந்தாச்சு. இங்க பாருங்க, இங்கேயும் வந்துட்டீங்களா வேடிக்கை பார்க்க? இது என்னது? இதுவும் ஏதோ ஒரு மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஆனால் வெள்ளை கலரில் இருந்து தெரியும். வெள்ளை கலரில் போனோமா இதில் போனோமா? சரி ஸ்ட்ரைட்டாகவே போயிடுவான். என்ன நடக்க போகுது? மிஞ்சி போனா என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துருவான். வேணாம் லைட்டாக போயிடுவான். வந்துட்டேன். ஒன்றும் அவளை மறுபடியும் இந்த இடத்த கூட்டு வந்துச்சா? நான் கூட ஒன்று அப்படின்னு நினச்சேங்க. கடைசியில் பார்த்தா இந்த வெள்ளை கலரில் காலை வச்சா திரும்பி கூட்டு போய் அங்கேயே விட்டுருது. அப்போ காலை வைக்காம தான் போனோம். இப்போ போயிட்டு இந்த பக்கம் லெஃப்ட்டில் தான் வழி இருக்குது. லெஃப்ட்டு அப்படியே போய் ரைட் எடுக்கணும். ரைட்டு இப்போ போய் லெஃப்ட். அவ்வளோதான். வந்தாச்சு. வெள்ளையில் வேறு காலை வைக்கக்கூடாது. இந்த ஒயிட் கலரில் காலை என்ன வழி தெரியல. என்னங்க இது? இந்த பக்கம் போனோமா இல்லை அண்ணாண்ட போனோமா? அப்படியா லெஃப்ட் வந்தீன்னு வையே, ஐயப்பன் கோயில் ஒன்று கட்டிக்கிறான் பாரு. இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னா ஒன்று இந்த வழியா இருக்கணும், இல்லை அந்த வழியா இருக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வழி இருக்கு. இருங்க ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே வந்தால் முட்டு சந்து. அப்போ இது வழியா இருக்காது. ஏன்னா இதுக்கப்புறம் எங்கே போனாலும் வழி எதுவும் தெரியல. அப்போ இதுக்கு அண்ணாண்ட போனால் அங்கேயும் முட்டு சந்து தானே இருக்கு. என்னடா இது? அப்போ எந்த பக்கம் நான் போகிறது? இருங்க. அப்போ இந்த வழி தான் இன்னும் போல. இப்படி போனால் என்னடா எல்லாத்தையும் முட்டு சந்தா குத்து வச்சிருக்கீங்க? இந்த பக்கம் வந்து இருங்க. இப்படி தான் கரெக்டாக வந்தேன். இப்படி போனா போன வழிக்கே போகுது இது. ஐயா இது ஏதோ நம்மளை ஏமாத்துறாங்க. இருங்க ஃபர்ஸ்ட் நான் போன வழிக்கே போயிடுறேன். இப்போ இப்படிக்கா வந்தேன். வந்து லெஃப்ட் எடுக்க முடியும். என்னங்க இது? என்ன குழப்பறாங்க. இது என்னமோ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் இங்க நின்று பொறுமையா பார்ப்போம். இந்த பக்கம் வந்தேன். இங்கேயும் எதுவும் வழி இல்லை. ஒருவேளை இருங்க இப்படி போனேன்னா இப்படி போயிட்டு திரும்பி ரைட் எடுத்தேன். சரி ரைட் எடுத்துட்டு ஓகே. ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தாலும் வழி இல்லை. என்னங்க இது நண்பர்களே? நல்லா உங்களுக்கே புரியும். இந்த பக்கம் போனாலும் வழி இல்லை, அந்த பக்கம் போனாலும் வழி இல்லை. இப்போ நான் எந்த பக்கம்? இது இருக்கிற வழியில் தான் போயிட்டு இருக்கிறேன். இப்போ இருக்கிற வழியில் போனால் வழியை காணோம். அப்போ நான் எந்த வழியில தான் போகிறது? இங்கே போய் ரைட் எடுத்தா மாட்டிப்போம். இதுவும் கரெக்ட் கிடையாது. லெஃப்ட் எடுத்து இங்கே போனால் இந்த வழியும் பிளாக்கு. சரி அங்கேருந்து வந்து இங்கே வரும்னு பார்த்தா இந்த வழியும் பிளாக்கு. இங்கேயும் என்னடா இது நேரா பட்டன் வச்சுக்கிறீங்க? என்னடி இது? ஐயா இந்த பட்டன் இப்படியா வைப்பீங்க? இது இருங்க வந்துருச்சு. இது இல்லைங்க, இதெல்லாம் ஏதோ இது பார்த்தா எனக்கு ஏதோ நம்மளை குழப்பி விட்ட மாதிரி இல்லை, நீங்கள் குழம்பு போய் வச்ச மாதிரி இருக்கு. என்னைய குழப்ப ட்ரை பண்ணி நீங்கள் குழம்பிட்டீங்க போல. இது கடைசியில் பார்த்தா நேரா வந்து வழி இருக்கு. என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க போங்க. சிறப்பான ஆள் நீ. மறுபடியும் நமக்கு பிரச்சனை வந்துச்சு நண்பர்களே. பிளாக் வச்சு விட்டுருக்காங்க. இவப்பாடி பிளாக்கா தான் இருக்கு இந்த பக்கம் ஃபுல்லா. வேணாம் நம்ம இது விலைக்காவது. திரும்பி வந்த வழியா போயிடுவோம். போடா மறுபடியும் போய் தானே ஆகணும். சரி பயந்தா வேலைக்காவது. பயத்தெல்லாம் அப்படியே உள்ள மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அடிபட்டாலும் பரவாயில்ல, திரும்பி இங்க தானே வரப்போறோம். எத்தனை ட்ரை வேணா பண்ணலாம். அதனால பயப்படாம போலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாவால தான் திரும்பி வந்துருவோம். ஆனா என்ன ஒன்று மறுபடியும் வரணும். அதான் கொஞ்சம் கடுப்பு. கரெக்டா அவ்வளவுதான். அதுவே நம்மள டிக் தூக்கி அடிச்சு அதுவே நம்மள கீழே தள்ளி விடுறோம். அதனால பார்த்து தான் போனோம். இதெல்லாம் காலை வச்சா அவ்வளவுதான் நம்மளுக்கு. பேசாம இந்த சோல் ஸ்டாண்ட்லயே போயிடுவோம். இதுல நான் ஜம்ப் பண்ண போறேன். அது பாருங்க தூக்கி அடிக்குதா. இதான் இதுல பிரச்சனையே. இப்போ நான் இதுல இருந்து அங்க ஜம்ப் பண்ணலான்னு போனா தூக்கி அடிச்சோம். அவ்வளவுதான். இந்த தம்பி அணைஞ்சாச்சு. இப்போ இதான் நம்ம இருக்கிற ஒரே சான்ஸ். ஜம்ப் தூக்கி அடிச்சிச்சா. இதைத்தான் நான் முதல்லயே சொன்னேன். பிளாக்ல காலை வச்ச உடனே டப்புக்கு அதுல அடிப்பட்டது இல்லாம எக்ஸ்ட்ரா நம்ம தூக்கி அடிச்சிச்சு. இப்போ நான் ஒரே காலை வச்சு ஜம்ப் பண்ணியிருந்தா கரெக்டா வந்திருக்கும். இல்ல பசங்க இந்த பக்கம் ட்ரை பண்ணுவோமா? அந்த பக்கம் தான் வழி கரெக்டா வந்தா. இல்ல இந்த பக்கம் அப்படியே கொஞ்சமா ட்ரை பண்ணி எப்படியாச்சும் முன்னாடி போக முடியுதான்னு பார்ப்போம். வந்தாச்சு. இப்போ அப்படியே போடு. அவ்வளவுதான். இங்கடா ஃபுல்லா தீ வச்சு விட்டுருக்கீங்க. இந்த பக்கம் அந்த பக்கமாச்சு போறோம்ல. லாஸ்ட் 2 தான் இருந்துச்சு. இந்த பக்கம் முக்காவாச்சு ஃபுல்லா பிளாக்கெல்லாம் வச்சு விட்டுருக்கீங்க. இந்த பக்கம் போறது கொஞ்சம் டேஞ்சர் தான். அதனால நம்ம இந்த பக்கமே போயிடுவோம். அந்த வழியா திரும்பி வரதா இருக்குது. இப்போ நான் எந்த பக்கம் கரெக்டா கெஸ் பண்ணி போறது? பேசாம இதுல குச்சி டப்புன்னு குச்சி போயிட வேண்டியதானா? இருங்க ட்ரை பண்ணி பாத்துருவோம். என்ன நடக்குதோ இல்லையோ. கண்ணை மூடி ட்ரை பண்றேன். 1 2 3 வந்துட்ட போயிடு. போச்சு. நான் போயிட்டேன். ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு பிறகு எப்படியோ ஒரு வழியா இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து நான் போய் ஆகணும். வந்துட்டேன் வந்துட்டேன் எப்படியோ. ஆனா இந்த ஆர்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 தான் இருக்குது. இப்போ இந்த 1.5 ஆர்ட் வச்சு நான் எப்படி இங்கிருந்து தாண்டது? இந்த இடத்துல கீழே வந்தா இங்கே வந்தா சந்தோஷம். திரும்பி அங்கே கூட்டு போய் விட்றாதீங்கடா. தயவு செஞ்சு நான் கீழே வந்தா கூட என்னை மன்னிச்சு இங்கே விட்டுருங்க. இப்போ இங்க இருந்து எதிர ஒரு பிளாக் தெரியுது. என்ன இது? என்னங்க நடக்குதுங்க? ஓ இந்த இடத்துல விட்டுறது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா எனக்கு என்னன்னா அங்க பிளாக் தெரிஞ்சுதான் குதிச்சேன். ஆனா அங்க போனா பிளாக் இல்ல. பாருங்களேன் இங்க பாருங்க. இதான் பாதி பிளாக் தெரியுது. இது பாருங்களேன் தெரியற மாதிரி தெரியுது. ஆனா அங்க இல்ல. அதாவது இங்க தெரியுதா போறனா மறையுது. என்னடா இது? என்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க. காணோம். இது இருக்கு ஆனா இல்ல.
ஒரு வழியாக எப்படியோ அதை கண்டுபிடிச்சி இந்த பக்கம் வந்தாச்சு. இப்பொழுது வெற்றி நமக்கே அப்படின்ற ஒரு நோக்கத்தோட முன்னாடி போய் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்ம ஜம்ப் பண்ணி பார்க்க போறோம். ஆனா முன்னாடி ஏதோ இன்னொரு பிளாக் போட்ட மாதிரி வேற இருக்குது. இது வேற என்னங்க புது பிரச்சனையா இருக்குது பாருங்களேன். ஏதோ பிளாக், என்னடா பிளாக் ஏங்க இது அநியாயங்க. இது ஏதோ பிளாக் இருக்குன்னு நினைச்சு பக்கத்துல போய் இப்படி தொட்டு பார்த்தா கடைசியில் பார்த்தாங்க பிளாக் உள்ள ஒன்றும் இல்லை தெரிஞ்சு பார்த்தீங்களா? இதை நினைச்சேன், கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லாமல் கீழே விட்டேன். இப்போ ஈஸியா வந்தாச்சு. வந்துட்டேன் கடைசி கரெக்டா ஊந்துருப்பேன். நான் தலைவரே எப்போ உழுவுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அது வாய்ப்பே கிடையாது. வந்துட்டல அவ்வளவுதான். எப்போ முடியும்னு தெரியல இந்த சேலஞ்சு. எப்போ முடியும்னு கொஞ்சம் சொல்றேலா? ஹலோ மிஸ்டர் குடமுளகா மூக்கன், ஓவரா பேசாதீங்க, எனக்கு மூக்கு மேல கோவம் வரும். நம்ம இப்போ இந்த கடைசியில் அந்த ஏணி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஏணி கிட்ட வந்தாச்சு. இதை யாருன்னா அடுத்த சேலஞ்சு போகுமான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இது வேற ஐஸ் பிளாக் வச்சு விட்டாங்க. இது சும்மாவே வழுக்குன்னு வழுக்கும். இந்த இடத்துல வேற லாங் ஜம்ப் வேற வச்சு விட்டுருக்காங்க. இந்த லாங் ஜம்ப்ல நான் எங்க இருந்து எந்த ஜம்ப்ல போய் எந்த ஜம்ப்ல இருந்து வழுக்கி கீழே போறோம்னு தெரியல. கரெக்டா வந்துட்டேன். ஒன்னே ஒன்று தானே தெரியல. வந்துட்டேன். அப்பாடா வந்தாச்சு. லாஸ்ட் ஒன்று வந்துட்டேன். எஸ் வெற்றி. அவ்வளவுதான். இப்போ இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. எங்க அவரு மிஸ்டர் குடமுளகா பாத்துட்டு இருக்கீங்களா? பாருங்க ஜாலியா மேல வந்துட்டு இருக்கல. பாருங்க மேல வந்தாச்சு. பாருங்க சேலஞ்ச முடிச்சாச்சு. அடுத்து என்ன சொல்லுங்க? வெளியே வந்தா சூப்பரு. அவ்வளவுதான், சேலஞ்சு கம்ப்ளீட்டடு. நண்பர்களே வெற்றிகரமா முடிச்சாச்சு. கடைசியா ஒரு வழியா எப்படியோ நம்மள தூக்கி போட்டு இதுல அடிச்சாரு பத்திலா. இந்த பெட்டிக்குள்ள போன பாய் இங்க வந்துட்டேன். ஏன் தலைவரே வீடு பால் காசுறேன், வீட்டுக்கு வாங்க பால் காசி தரேன்ட்டு பால் குடிக்க கூப்பிட்டு நீங்க என்னதான் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? இது மாதிரி வேற எதனா இருக்கா உங்க வீட்டுல? காமிங்க பாப்போம். வாங்க வேற ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? எங்க இருக்குன்னு காமிங்க. ஏதாச்சும் இருந்தா காமிங்க. வாங்க எங்க வச்சிருக்கீங்க? இங்கயா எங்க வச்சிருக்கீங்க? வாங்க எங்க வச்சிருக்கலாம் பாங்க. எங்கேயோ போறாரு, இருங்க போட்டோம். தலைவரே எங்க வச்சிருக்கீங்க? என்ன பாத்துங்கிறாங்க? ஓ தோர்க்கா பாத்துட்டு. ஓ இதானா? அப்ப நீ உள்ள போயிட்டா ப்ரோ. அவ்வளவுதான். மாட்டினாரு. சும்மா தாங்க தட்டினா. எங்க அவரு? மாட்டிட்டாரு. தோர்க்காரு. தலைவரே சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? அப்படியே உள்ளே மாட்டிட்டு வெளியே வர முடிஞ்சா வாங்க, இல்லனா கிளம்புங்க. நான் இந்த வீட்டு விட்டு கிளம்புறேன். உங்க வீட்டுல நான் இல்ல. நண்பர்களே இவரு சேலஞ்ச் எங்கன்னா முடிச்சா முடிக்கட்டும், உள்ள மாட்டிக்கிட்டோம். நம்மள கூட்டு வந்து மாட்ட விட்டதுனால திரும்பி அவரை மாட்ட விட்டாச்சு. அவ்வளவுதான் இந்த வீடியோ. நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். இனி இந்த வீட்டு பக்கமே நான் வரல. என்னங்க வீடு கட்டி வச்சிருக்காரு? வீடு கட்டி வைக்க சொன்னா இன்னொருத்தையும் கட்டி வச்சுட்டு நம்மள தூக்கி மாட்டி விடுறாரு. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த பிடிச்சிருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.